பிறந்த நாளன்று வேறொரு முக்கியமான நிகழ்ச்சி உண்டு. சக்கரவர்த்தியின் ஊர்வலம்தான் அது. சக்கரவர்த்தி மிக சிறப்பான உடை அணிந்து குதிரை மீது வருவான். அப்போது சாலையின் இருபுறமும் மக்கள் நின்று சக்கரவர்த்தியை வாழ்த்துவார்கள். இந்த ஊர்வலத்தில் என்ன உடை அணிவது? சக்கரவர்த்தி அதை பற்றி தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். உடனே தன் உடைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் கோட்டைக்கு சென்றான். அங்கிருந்த எல்லா உடைகளையும் அவன் பார்வையிட்டான். எந்த உடையும் பிறந்தநாள் ஊர்வலத்தில் அணிந்து கொள்ள தகுதியானதாக இல்லை. எனவே சக்கரவர்த்தி புதிய உடை தைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அந்த உடை மிகவும் அற்புதமாக இருக்க வேண்டும். மிக மிக விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த உடையின் அழகு எல்லோரையும் கவர்ந்தெழுக்க வேண்டும் என்று நினைத்தான் அவன். அடுத்த நாள் நாடு முழுவதும் செய்தி பரவியது. சக்கரவர்த்தியின் பிறந்த நாள் வர இருக்கிறது. அன்றைய ஊர்வலத்தில் சக்கரவர்த்தி அணிந்து கொள்ள மிக அருமையான ஆடை தேவைப்படுகிறது. சக்கரவர்த்தியின் விருப்பத்திற்கேற்ப உடை தைத்து கொடுக்கும் தையல்காரர்களுக்கு